ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மாரி ஆச்சு நாட்டோஷிப் படம்ல எபிசோட் 218 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சபா இன்னுமே எனக்கு உடம்பு வலிக்குது. ஐயோ, பெட் இல்லாம தரையில இன்னும் போய் படுத்ததால வலி சேரலையா? பின்னுது. இதுக்கு நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்தே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க காய்ஸ். சரி பரவாயில்ல, விடு பாத்துக்கலாம். எப்படி இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம ஊருக்கு போக தானே போறோம். கக்காஷி சென்சை அவர் எங்க போனாரு? தகவலா? நான் இதுல உங்களை தான் முழுசா நம்பியிருக்கேன். கக்காஷி சென்சை என்னாச்சு? ஏற்கனவே ஒரு சமனிங் அங்கே இருக்கிற இருந்துச்சு. எல்லா hidden இந்த villages-மே பெரியவங்க நான் தகவலை அனுப்பியிருக்கேன். நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரகசிய தகவல்கள் எல்லாத்தையுமே பரிமாறிக்கணும். அகாட்சுகி கிட்ட டெய்ல்டு பீட்ஸ் இருக்கு. இதுக்கு மேல நாம நேரத்தை வீணடிக்க கூடாது. அவங்களுடைய தலைவனான மாதரா என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை தடுக்க நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணணும். எனக்கு நல்லாவே இது புரியுது. எந்த ஒரு பெரிய அப்ப ஒரே ஒரு அப்ரூவல் மட்டும் கொடுங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சண்டையில நீங்க தோக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா இந்த அலைடு எல்லாரும் ஷினோபி சேர்ந்திருக்காங்க. பவர் இருக்குல்ல, இதனால ஷினோபிக்கு அதிக பவர் கொடுக்கறதுனால நாளைக்கு அதை தப்பா போய் முடிச்சிடாதுல்ல. உங்க சொந்த ஊர்க்காரன் மேலேயே உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்போவே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப பேட்டரி வேற முடிய போற மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்க யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல, அதான் சொல்றேன். வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் அந்த காலையிலே இருந்துக்குது. லைட்னிங்க்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. எர்த்துக்கும் இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ரெண்டு தன்னால முடிஞ்ச முழு சப்போர்ட்டையும் கொடுக்கும். அப்படின்னா எனக்கும் ஆட்சேபனை இல்ல. ஃபயருடைய சப்போர்ட்டும் சம்மதமும் என்னைக்கும் இருக்கும். நம்ம ஊரு அப்ப வேற வழி இல்ல, நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். உங்க எல்லாரோட வார்த்தைகளுக்கும் இணங்க இதுக்கு மேல அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ நம்ம தொடங்கலாம். மானிட்டர்ஸ்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நானும் ஒரு சாட்சியா இருப்பேன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்ன போதுமா? நீங்க நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி சார். டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பவாவது ஒரு வழியா முடிஞ்சுது. உடனே நம்மளுடைய ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு தகவலை தெரியப்படுத்தி ஆகும். சாகுரா, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ எங்க இருப்பான்னு புரியல. ரெண்டு கையில வச்சு நம்ம முடிவை ஏத்துட்டு இருப்பான்னு நீ நம்புறியா என்ன? கிவாவும் லீவும் கூட இன்னும் வரல. அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, விடு. கரெக்ட் தான். ஆனா இத பாரு, இன்னும் நம்ம இங்க உட்கார்ந்து வருத்தப்படுறதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன் அப்பயே கிளம்புனா ஊருக்குள்ளே தான் இருக்கான் போல. அவங்களே ஏதோ பேசி ஒரு முடிவு தப்பா எடுத்துக்கணும். இருக்கே. ஹேய் ஷிகமாரு, யாரு? நான் உங்ககிட்ட பேசலாமா? நைனா பேசலாமே. பிரச்சனை வருதுடி. வா, லார்ட் கோசேக்காக திரும்ப வந்துட்டாரு. டோபி மாருவோட தகவல் உங்களை வந்து சேர்ந்ததா? எஸ் மேம். ஃபியூடல் லார்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? ஆமா சார், இப்பதான் வந்துச்சு. அவங்க எல்லாரும் இதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்களாம். இது நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே வந்துருச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல காரம் ரொம்ப யார் சுருக்கி ஸ்லோவா வச்சுக்கிற நம்ம மாதிரி. சைடுல நம்ம கொஞ்சம் வேகமா முடிவெடுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. உடனே ஒரு கவுன்சிலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆபீஷியல்ஸ் எல்லாருக்கும் தகவலை தெரியப்படுத்துங்க. உங்களை நான் வரவேற்கிறோம் லேடி மிசுக்காக. ஃபியூடல் லார்டு கிட்ட இருந்து இப்பதான் மெசேஜ் வந்துச்சு. சொல்லுங்க, என்ன தகவல் அது? 5 கிரேட் லார்ட்ஸுமே அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? வரப்போற போருக்காக நம்மள நாம தயார்படுத்தி ஆகணும். நல்ல வேளை எதிரிகளோட பெடியில சிக்கிறதுக்கு முன்னாடியே டெய்ல்ஸையாவது நம்ம பாதுகாத்தோமே, அது வரைக்கும் சந்தோஷம். இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, அகாட்சுகியோட கிசாமே ஹோஷிகாக்கே அந்த சண்டையில இறந்துட்டான். சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிரியோட ஒரு பலத்தை நாம அழிச்சிருக்கோம். நமக்கு இது சாதகமான ஒண்ணுதான். லார்ட் ரைக்காக வச்சு செஞ்சுட்டாரு. என்னது கிசாமேவா? உண்மையாவா? டெய்லஸ் டெய்ல்டு பீஸ்ட்னு சொல்லப்பட்ட அவருக்கே இந்த நிலைமையா? என்னாச்சு ஜோஜுரோ? கவலைப்படாத, இருக்கான். இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? நான் உனக்கு அப்புறமா சாப்பிட வாங்கி தரேன். அவங்க என்ன போல இருக்கு. நிஜமாவா? பேசாம பிரெட் ஃப்ரையும் மீட் சாப்ஸும் வாங்கி தரவா? ஏன்னா நமக்கு இப்ப எனர்ஜி தான் தேவை. பிரெட் ஃப்ரைஸ், ஆட்டங்க வெட்டிங் பிரைட். என்னதான் இவங்கள்ட்ட பேசணும் அப்போ? எனக்கு எண்ணெயில பொரிச்ச சாப்பாடு எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அட பாவமே, இதே ஆட்டிடியூட் நீ தோக்கும் போது இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தோக்கிறது. முதல்ல வெட்டிங் பிரைடுன்னு சொன்னாரு.
இப்ப நான் தோத்துருவேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி சமயங்கள்ல ஒழுங்கா பெரியவங்க பேச்சை கேட்டு நடந்துக்க. பையனை தானே சொல்றாரு, இவே எடுத்து வாய மூடியில வாய கழிச்சிடுவேன். இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது போல. அதுக்குள்ளயா இந்த வேகத்தை நான் எதிர்பார்க்கல. ஆனா நாங்களும் தான். ஆனா மாதராவோட பேரு டெய்ல்டு பீஸ்ட்ல இருக்கனால ஃபியூடல் லார்ட்ஸ் தட்டுப்புட்டுன்னு ஓகேன்ட்டாங்க. இந்த டெய்ல்டு பீஸ் பத்திலாம் எனக்கு புரியுது. ஆனா மாதராக்கு தான் வயசாயிடுச்சு. இந்நேரத்துக்கு அவரு இறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அட அவனை பார்த்தா கொஞ்சம் முன்னாடி தானே வந்துட்டு போனோம். தெரியலமா. சரி சொல்லு, யாருக்கு வயசு அதிகம், இவருக்கா இல்ல அவருக்கா? இங்க பாருங்க, இந்த வீண் பேச்சு பேசுறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு பாருங்க. ஐயோ, போருக்கு போகணுங்கிற இந்த ஐடியாவே முதல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கு மேல வேற யாராவது ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. ஏன்னா சின்ன பசங்களான உங்களுக்கு போரை பத்தி தெரியாதனால என்ன பண்ண முடியும்? அந்த சின்ன பையன் சம்மிட்ல உங்களை போட்டு அப்படி பேசிட்டான்றனாலதான் இப்ப அவன் மேல வன்மத்துல இருக்கீங்க. என்ன அசிங்கப்படுத்த வெளியே வேணாம்டா. என்னைக்காவது நீங்க பயந்து ஒதுங்கி போயிருக்கீங்களா? சின்ன பசங்களா இருந்துகிட்டு என்னதான் பண்ண போறீங்கன்னு நானும் பாக்குறேன். உங்களை இட்டா போடலையேன்ற காண்டு. கான்ஃபரன்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிடுச்சுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. 6th ஓக்காக எல்லாத்தையுமே தனக்கு சாதகமா மாத்திக்க முயற்சி பண்ணது ரொம்பவே அன்யூஷுவலா இருந்துச்சு. மீட்டிங் நடந்த இடமும் யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துக்கான பாதுகாப்பும் அதிகமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவ்வளவு சுலபமா அவங்க உள்ள வருவாங்கன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. அகாட்சுகி கிட்ட இருந்து நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? எந்த ஒரு கஷ்டமும் படாம சமிட்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கலவரத்தையே உண்டாக்கிட்டாங்க. நடந்தத மேல சொல்லுங்க. சமிட் ஆரம்பிச்ச உடனே நாங்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க எப்படியோ உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒன்னொன்னா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இது என்னது? இவ அகாட்சுகியை சேர்ந்தவனா? அப்படிதான் தோணுது. விஷயம் என்ன தெரியுமா? இந்த சாஸ்கே உள்ள வந்துட்டான். இப்போ அவன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா? வந்து மாடர்ன் மாதிரி நின்று நான் பயங்கர இரிட்டேட்டடா இருக்கேன். அட்டாக் பண்ணீங்கன்னா ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டேன். நாங்களும் அதை தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறோம். நல்லது. Good style. Laser circus. அடே, என்னது? காரா, உன்னோட அல்டிமேட் டிஃபென்ஸை விட என்னோடது ரொம்ப ஸ்ட்ராங். வாய்ப்பே இல்ல. காசேகாகேவோட அல்டிமேட் டிஃபென்ஸை விட பெருசா? அப்படிதான் சாஸ்கே எங்க கிட்ட சொன்னான். எனக்கு என்னமோ அது விஷுவல் ஜுட்சு ஷாரிங்கான் மாதிரி இருக்குமோன்னு தோணுது. அதுக்கப்புறம் எங்களோட இந்த முடிவை மாத்த சொல்லிட்டு அவன் சமிட் ரூமை விட்டு தப்பிச்சு போயிட்டான். அவன் வந்துட்டான். மேல பாருங்க. கூலா பாக்குறாராமா டான்ஸ். இவ்வளவு அழகா இருக்கிற ஒருத்தன் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதுதான் உன்னோட தலையெழுத்து. டெய்டாராவை சாகடிச்சது நீதானா? எனக்கு தனிப்பட்ட முறையில உன் மேல எந்த கோபமும் இல்லை. ஆனா எல்லாரும் நீ சாகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால போய் சேரு. Particle style, dismantling jutsu. என்னுடைய பேரு மாதரா உச்சியா.
நான் மாதரா மட்டும் இங்கே வரலன்னா சாஸ்கே இங்கேயே இதாயிருப்பான்ல. சாஸ்கே 5 பேரும் சேர்ந்து பரட்டி இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு விஷயத்த விளக்கு தான் இங்க வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் அது புரிஞ்ச பிறகு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். 4 காகேவும் ஒரே இடத்துல இருந்தும் கூட அந்த சாஸ்கேவை ஒண்ணும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது இதுதான் அந்த அக்காட்ஸ்கியோட பவர்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆனா எதுக்காக தேவையில்லாம அவங்க 5 காகே சமிட்ல அட்டாக் பண்ணாங்க? அவங்க பலசாலிங்கன்னு காட்டுறதுக்காக மட்டும்தானா? அவங்க நடந்துகிட்ட விதத்தை தனித்தனியா வச்சு பார்க்கும்போது மாதரா சாஸ்கே அவங்க 2 பேருடைய நோக்கமும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு, அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்து 5 காகேசியும் கடத்தி பணைய கைதி ஆக்கியிருந்தான்னா அப்ப அவன் நினைச்சது கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. புரியல. 5 காகேசியும் சிறைபிடிக்கிறதா? உண்மையிலேயே மாதராவுடைய திட்டம் தான் என்ன? இத ப்ராஜெக்ட் சுகி நோமி அப்படின்னு சொன்னான். ஏன் 1 tailed beast உட்பட இன்னும் 7 tailed beast அவன் புடிச்சு வச்சிருக்கான். மிச்சம் இருக்கிற 2 tailed beastையும் புடிச்சு 10 tailed beast கொண்டு வர்றது அவனுடைய நோக்கம். எல்லா tailed beastையும் கம்பைன் பண்ணி அவனையே 10 tail ஜின்சுரிக்கியா மாத்தணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட பவரை பயன்படுத்தி இந்த உலகத்தை இன்ஃபைனைட் சுகுயோமி கூட தள்ளுறதுதான் அவனுடைய திட்டம். அதுக்கப்புறம் எல்லாரையும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த உலகத்தையே ஆளுவான். இது மூலமா உலகத்துல எந்த பிரச்சனையும் வராது. இப்படிதான் அவ அதை விளக்குனானா? பைத்தியக்கார, இந்த திட்டம் உலகத்தையே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும். அதேதான். அதனாலதான் இவனை நாம இப்பவே தடுத்தாகணும். அதுக்காக தான் அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸையே உருவாக்குறோம். இப்ப நான் முதல்ல டான்சோ எங்க இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளா ஹிடன் லீஃப் வில்லேஜை அவர்தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நம்ம எல்லாரும் ஒற்றுமையை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு துரோகம் ஏற்பட்டா அதை தாங்க முடியாது. அதை நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு ஹிடன் வில்லேஜுமே அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட ஆட்களே ஒரு சிலர் நம்மள தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணாங்க. ஆனா என்ன விஷயம்? இங்க கான்ஃபரன்ஸ் இன்னும் முடியல. மன்னிச்சிடுங்க, ஒரு அவசரமான செய்தி. உள்ளவா. இப்பதான் லீஃப் வில்லேஜோட காஷி ஹட்டாகே ஒரு தகவலை சொல்லி அனுப்பிச்சாரு. அவரும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து சாஸ்கேவையும் மாதராவையும் சந்திச்சு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பதான் டான்சோ இறந்ததை உறுதிப்படுத்திருக்காங்க. டான்சோ உண்மையிலேயே செத்துட்டாரா? என்ன நடந்துச்சு அவருக்கு? ஹொக்காகே ஆகிற அளவுக்கு திறமை இருக்கிற அவரே இறந்து போயிட்டாரா? மாதராவும் சாஸ்கேவுமா? ஆமா சார், டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக் மூலமா அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. அகாட்சுகி உண்மையிலேயே கொஞ்சம் பலசாலியா தான் இருக்காங்க. ஆனா சண்டை போடுற அளவுக்கு திறமை இருக்கான்னு தான் தெரியல. அதே போல இதுவரைக்கும் யாரும் பார்க்காத அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸோட உண்மையான சக்தி என்னங்கிறதும் நமக்கு தெரியல. எர்த், வாட்டர், ஃபயர், விண்ட், லைட்னிங். நம்ம எல்லா ஷினோபிகளோட சக்திகளையும் ஒன்னு சேர்த்தா அப்ப தைரியமா நம்மளால அகாட்சுகியை எதிர்க்க முடியும். எல்லாத்தையும் தாண்டி நாம இந்த போரை ஜெயிச்சாகணும். இல்லன்னா நம்மளோட இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். நிஞ்சா டூல்ஸையும் தேவையான பொருட்களையும் சேர்க்க ஆரம்பிங்க. இப்ப இருக்கிற மிஷன்ஸை தற்காலிகமா நிறுத்திட்டு போருக்கு ஆயத்தமாகுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மொத்த ஷினோபிஸோட லிஸ்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரைனிங் மூலமா ஒவ்வொருத்தரோட பலத்தையும் அதிகப்படுத்த சொல்லுங்க. கிளம்புங்க. ஆமா, மல்ல ஷினோபிஸ்ல ட்ரைனிங் கொடுக்கணும். வாய்ப்பே இல்ல. வாரு. நீ நிஜமா தான் சொல்றியா? சாஸ்கே 5 காகி சமிட்ட தாக்குனானா? அத பத்தி ஆபீஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னும் அவங்களுக்கு இடையிலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அப்ப எல்லாமே உண்மைதான் போல இருக்கே. ஹிடன் லீஃப் வில்லேஜ் தாக்குன அகாட்சுகியோட தான் இப்ப சாஸ்கேவும் இருக்கான். இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பிரச்சனையிட போல இருக்கே. லேடி மிசுகாக்கியோட உத்தரவு. நம்ம எல்லா நிஞ்சா டூல்ஸோட எண்ணிக்கையை உறுதிப்படுத்தி எது கம்மியா இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. எனக்கு இந்த அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா கண்டிப்பா இந்த ஸ்டோன் வில்லேஜோட ஆட்கள் கூட மட்டும் ஒண்ணு சேரவே மாட்டேன். அக்காட்சுகைங்கிற அந்த நாசக்கார கூட்டம் தான் நம்மளுடைய 4வது மிசுகாகேவை உரு தெரியாம செதைச்சது. அப்படிப்பட்ட அக்காட்சுகைவை தான் இப்ப வரைக்கும் ஹிடன் ஸ்டோன் திரும்ப திரும்ப பயன்படுத்தி இருக்காங்க. மேல இடத்துல உத்தரவு விட்டு இருந்தாலும் கான்ரியோ அதை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒற்றுமையா இருக்கடா. லெஜெண்டரி பப்பட்டியர்ஸோட மாஸ்டர் பீஸ் இதெல்லாம். அதனால என் கூட சேர்ந்து சண்டை செய்ய போற எந்த பப்பட்டியர் முன்னாடி நான் தலைகுனிய விரும்பல.
நீ என்ன பண்ற? வெளியே பலதரப்பட்ட மிஷன்ஸ்க்காக போயிருக்கிற ஒவ்வொரு நிஞ்சாவுக்குமே நான் தகவலை தெரியப்படுத்தணும். ஆனா அவன் ஹொகாகேவை கொள்ளுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ சாஸ்கேவை தானே சொல்ற? அவன் போவான்னு தெரியும், ஆனா இவ்வளவு தூரம் போவான்னு எனக்கும் தெரியாது. எல்லா விஷயம் தெரியாது. நாருட்டோ, நீ ஒரு நாள் ஹொகாகே ஆவன்னு என்கிட்ட சொல்லியிருந்த. ஆனா உனக்கு முன்னாடி நான் காசுக்காகே ஆயிட்டேன். உனக்கு உண்மையிலே காகே ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா சாஸ்கேவோட நண்பனா என்ன செய்யணுமோ அது செய்யறதுக்கு நீ தயாராகணும். நல்லது சொன்ன, கை தட்டி விடுற நீ அவனே. நாருட்டோ இதை ஏத்துப்பான்னு எனக்கு சத்தியமா தோணல. ஏன்னா அவன் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டான். நம்மளால நெருங்க முடியாத சமயத்திலேயே காராவை திருத்தினது நருட்டோ தான். யார் இருள்ல இருந்தாலும் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர நருட்டோ எப்பவுமே தயாரா தான் இருப்பான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவன் எப்பவும் அப்படிதான். காரா, ஆனா இந்த முறை சாஸ்கே அவனுடைய சொந்த விருப்பத்தோடு தான் அந்த இருளுக்குள்ள போய்கிட்டு இருக்கான். அதனால எனக்கு ஒரு நண்பனா என்ன பண்ணணுங்கிறத நருட்டோ தான் முடிவெடுத்தாகணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட நண்பர்களை நான் பத்திரமா தான் பார்த்துப்பேன். இந்த உலகத்தையும் பாதுகாப்பேன். காராவே எப்படி ஆயிருக்கான். அங்க பாரு, இன்னொரு கழுகு பறந்துகிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வர போகுதோ என்னவோ. அது வந்தா வந்துட்டு போகுது. நீ எதுக்காக பயப்படுற கோனஹாமாரு? தகவல் போயிட்டு வந்து நிக்குது போல. நருட்டோ எங்க போயிருக்காருங்கறத பத்தி மட்டும் நம்ம கவலைப்படலாமா? லீஃப் ஹீரோ நியூஸ் பேப்பர் வேற இன்னும் முழுசா முடிவுக்கு வரல. நான் வேற அவரை எப்போ இன்டர்வியூ எடுப்பேனே தெரியல. ஆமா, எனக்கும் அவருக்கும் மயக்கர ஜூட்ஸு போட்டி இருக்கிறப்போ திரும்பி வந்துடுறேன்னு தான் என்கிட்ட சொன்னாரு. என்ன மயக்கர ஜூட்ஸுவா? நீ என்ன இவ்வளவு கேவலமானவனா இருக்க? ஹேய், அது ஒண்ணும் கேவலம் கிடையாது. அது என்னோட ரகசியமான மூவ், தெரியுமா? ஹேய் கோனஹாமரு, நாருட்டோ ஊருக்கு திரும்ப வரான்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ணாத்த வந்துட்டார். ஈனோக்கு சக்காலத்தி தான். சாக்குரா, ஏற்கனவே இதுங்க 2 ஆச்சுன்னு மூணாவது ஒன்று. சாஸ்கியா பத்தி அப்பா என்கிட்ட சொன்னாரு. ஆமா, நாங்க பேசணும். அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் ஒன்னா மோதணும். நீ அவ கூட சண்டை போட்டியா? உண்மையாவா? அதுவும் அவனை எதிர்த்தா? எல்லா தகவலையும் நான் பொறுமையா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே ஒண்ணு திரட்டணும் சீக்கிரம். எல்லார்கிட்டயும் நான் இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சரி, ஓகே. நாருட்டோ, நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஹே, எப்படி இருக்கீங்க? நீங்க ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தா போதும், அப்புறம் லீஃப் ஹீரோ நியூஸ் பேப்பருக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிடும். ஆமா நாருட்டோ, நீங்க இன்டர்வியூ கொடுத்தே ஆகணும். ஓ, நான் இதை மறந்தே போயிட்டேன். ஆனா ஒரு முக்கியமான ரிப்போர்ட் இருக்கு, நாம அப்புறமா பார்க்கலாமா? நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆமா நாருட்டோ, நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் எங்களை காக்க வச்சுட்டே இருக்கீங்க. நீங்க ரொம்ப மோசம் நாருட்டோ. இது எப்பதான் நம்ம முடிக்கிறது? ஆமா, நாங்க ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நீங்க ஒண்ணுமே சொல்லாம அப்படியே போயிட்டு இருக்கீங்க? இருங்க. இப்படியே நின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசுக்கோனா அமரு. நடந்திருக்கு. நீ என்ன சொல்ற? புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு என்னமோ நாருட்டோ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தோணுது. அப்படியே என்ன? ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, ஒரே மாதிரி தான் தெரியறாரு. ஆமா, எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி, நம்ம இந்த இன்டர்வியூ எப்பதான் முடிக்க போறோம் நாருட்டோ? இதை வச்சுக்கிட்டு ஷினோபி ரெடி பண்ணி வாருக்கு ரெடி ஆகணும். ரொம்ப கஷ்டம் இந்த இதை வச்சு. இந்த எபிசோடும் நல்லா இருந்ததுங்க. ஆனால் இது பார்க்கறது எப்படி தெரியுமா இருந்தது? எனக்கு வந்து நம்ம இப்போ உலகத்துக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அமெரிக்கா கிட்டே இந்தியா கிட்ட மட்டும்தான் வந்து அணுவில் இருக்குது. அது அப்போ அந்த 2 ஊர் தான் வந்து முன்னிலை வைக்கும், அவங்கள தான் ஃபஸ்ட்டு நிற்க வைப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல.
ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இப்போதைக்கு இருக்கிறது க்ளவுட் வில்லேஜும் நம்ம லீஃப் வில்லேஜ் கிட்ட மட்டும்தான். ஸோ அவங்க தான் வந்து முன்னிலை வைப்பாங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஜிஞ்சுரிக்கு அந்த 2 ஜிஞ்சுரிக்கு தான் வந்து அணுவில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பவர் வச்சா நம்ம மோதணும் அப்படின்ற அந்த கோட்பாடு தான். ஒரு வார்னா அதானே, யார் ஸ்ட்ராங்காக இருக்கோ எந்த நாடு, ஸோ அதுதானே முன்னிலை வைக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு எனக்கு. பட் இப்போது சாஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, வெளி உலகத்துக்கு வந்து ஒக்காக கொண்டுட்டான். லீஃப் வில்லேஜோட ஒக்காகவே வந்து அக்காசுக்கி ஆள் வந்து கை வச்சிட்டான். இப்படி தான் இப்போ வெளி உலகத்துக்கு தெரியுது. அவங்க பர்சனலுக்காக என்ன நடந்துச்சு, அவன் எவ்வளோ கேடு கட்டவன், இவன் சாஸ்கே எதுக்காக வந்து பண்ணான், இது எதுவுமே தெரிய போகிறதில்ல. வெளியே பொறுத்த வரைக்கும் ஒக்காக கொண்டுட்டான்ட்டு போக போகுது. ஸோ இதை இன்னும் பதட்டப்படுத்தும். ஏன்னா வந்து சம்மிட்லேயே வந்து மிரட்டிட்டு போனாங்க, ஒக்காக பிடிக்கிறதுக்கு தான் வந்தாங்க அப்படின்ற ஒரு இருக்குது. அப்படி இருக்கும்போது லீஃப் வில்லேஜ் இது பண்ணிட்டான்னா அப்போ அப்படி தான் அது மாறுது. அப்போ நம்ம சாஸ்கேக்கு இன்னுமே அது பிரச்சனை தான் கொடுக்கும். நான் சால்வ் ஆகிடுச்சு, லீஃப் வில்லேஜில் மட்டும்தான் அந்த இது இருக்குன்னு நினச்சேன். பட் இப்போது வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு பிம்பம் தெரிகிறப்போ ரொம்ப கஷ்டம். சாஸ்கே மேலே தான் மெயின் குறியாக இருக்கும். அக்காசுக்கி குறி வேறு, பட் சாஸ்கே மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் இருக்கும். 5 இருக்குன்றது காட்டுது. ரொம்ப டேஞ்சர் தான் அது. எனக்கு ஆனால் எல்லாரும் ஒன்று சேரும்போது நரோட்டோ சாசுகேக்கு மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தான், தடுக்கணும் பார்க்கணுன்ட்டு. இப்போ நரோட்டோக்கு பெரிய பொறுப்பு இல்லை, எல்லா ஊரையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் சமாளித்து அந்த பயபுலியை கூப்பிட்டு வரணும் போது இன்னும் கஷ்டம். அதுதான் ஸோ இப்போதைக்கு வந்து காரா, நருட்டோ, சாஸ்கே இந்த 3 பேருக்கு மட்டும் ஒரு வியூகம் இருக்கும். இவங்க 2 பேர் புரிஞ்சுக்கிட்டவங்க, காராவும் நருட்டோவும். மீதி பேர்லாம் வந்து போட்டு தள்ளணும் தான் பார்ப்பாங்க. பட் காரா வந்து நருட்டோ தெரிஞ்சதுனால, சாஸ்கே புரிஞ்சதுனால அவன் மட்டும் கொஞ்சம் தனிச்சு நிற்பான். ஸோ இந்த 2 ஊர் ஒன்று பண்ணோம். மிச்சம் 4 ஊர் வந்து ஒரே முடிவாக தான் இருக்கும். அக்காசுக்கினா சாஸ்கே கொண்டுன்ட்டு. ஸோ இவங்க 2 பேர் தனியாக தடுக்கிற அந்த முயற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு. இப்போ 5 ஊரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறது வந்து 8 டெயில் 9 டெயில். நருட்டோவையும் கில்லர் பி இந்த 2 பேரும் சேவ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு இருக்குதான். அதே சமயம் நகட்டோட கண்ணு அதுவுமே வந்து இப்போது பாதுகாக்கப்பட வேண்டியது தான். இந்த 2 பேருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் பண்ணோம். அங்கே இப்போதைக்கு கோனான் அவள் தான் இப்போது பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன், அந்த பாடி எடுத்துகிட்டு போனது. ஸோ அவளை நோக்கி ஆபத்து வரும். அவளும் வந்து நான் அக்காசுக்கிட்டு விலகுறேன்னு சொல்லிட்டா. அப்படி விலகினத்துக்கே வந்து அவளுக்கு பிரச்சனை வரும். அக்காசுக்கிலேருந்து வெளியே போயிட்டாலே விட மாட்டேன்னு சொல்கிறது தான் மாதரா. அப்படிங்கும்போது பிரச்சனை. அது போக இப்போ நகட்டோட கண்ணு வேணும்னு வந்து நிற்கிறப்போ அது இன்னும் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது எப்படி தெரிய வரும்ன்றது தெரில. இது உள்ளே நடக்கிற விஷயம். இது எப்படியாவது அவங்களுக்கு போயிடணும். அதுக்கு வந்து முதல்ல அவள் பேர் என்ன, கரீன், அவளை விசாரிக்கணும். அவளை விசாரித்தா மேபி இந்த விஷயம் ஏதாவது ஒன்று வெளியே வரும். ஸோ உடனே அவங்க நெகட்டிவ் பாடியோ ஏதோ ஒன்று ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். இந்த 2 பேருக்கு அந்த 3மே சரிசமமாக ஒன்று ப்ரொடக்ட் பண்ணால் தான் இது வந்து அட்லீஸ்ட் ஏதாவது பண்ண முடியும். இல்லை இந்த பக்கம் அது கிடச்சிச்சின்னா கூட டேஞ்சர், அது வச்சு கூட ஏதாவது பண்ணலாம். ஸோ அதுவும் ஈக்குவலாக பார்க்கலாம். இந்த கரீனை விசாரிக்கிறதுல தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் விசாரித்து அவகிட்டேருந்து கறக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக போகும், ரொம்ப டேஞ்சராக தான் முடியும். எனக்கு இப்படி யோசிக்கிறப்ப தான் வந்து அப்போது சப்போஸ் பெயின் இந்த நகட்டோ இவங்க வந்து மாதராவுக்கு வந்து ஒத்துழைச்சி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த கண்ணுக்காக தான் இப்போ மாதரா வந்து கூட வச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது நகட்டோவை. அப்போ அவனையும் கொண்டு அந்த கண் எடுத்துருப்பேன். அப்படி தானே கணக்கு இது. இந்த கண்ணு வச்சு நம்ம ஒன்று அவனையே கண்ட்ரோல் பண்ணி இதை பண்ண வச்சுருக்கணும். அப்படி பண்ணியிருப்பானான்றது தெரில. இல்லையா அவன்கிட்ட வந்து கண்ணை பிடிங்க பண்ணியிருப்பான். ஆக மொத்தம் அவன் வந்து இந்த அழிவை பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணாமல் இருந்திருந்தாலும் சரி, மாதரானாலே வந்து நகட்டோவுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கும். அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு. தப்போட சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள். அப்படி தான் எனக்கு ஃபீலாக இருந்தது. அவன் கூடயே துணையாக நின்றுந்தாலும் அதுதான் நடந்திருக்குன்னு தோணுது. ஸோ இதெல்லாம் யோசிக்கிறப்ப தான் பெருசு ஏன் நகட்டோவை நம்பிச்சு, அது ஏன் போயிட்டு அவனுக்கு முக்கியமாக ட்ரைனிங் கொடுத்துச்சுன்றதே புரியுது. ஏன்னா இவ்வளோ பெரிய பவர் உள்ளவன் இவன் வந்து இதுதான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பெருசுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. 6 பாத்து பற்றி எப்படி உருவாச்சு, இந்த 9 டெயில் 10 டெயில் பற்றிலாம் அதுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பவர் வந்து இவங்ககிட்ட இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிசய பெரிய காட் லெவலில் உள்ள வருத்தான்றதுனால தான் அப்போ இவங்ககிட்ட அந்த உலக அமைதியை இவங்ககிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரைனிங்கே கொடுத்துருக்கு போல். பட் அது வழி மாறி திசை மாறி எங்கேயோ போய் இப்போ நருட்டோகிட்ட வந்து நிற்குது. இப்போ அது அப்போ யோசிச்சுட்டு இந்த எதுக்கு போய் இது குத்துச்சு, போகிற போக்கில் போய் ஒருத்தனுக்கு பவர் போயிட்டு குத்துட்டு வந்துச்சு, அவன் பாரு இன்றைக்கி எப்படி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அது யோசித்த விதமே வேறு. ஸோ இவங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்கிறதுனால இவன் இருந்தால் நல்லது அப்படின்றது தான் அது யோசிச்சிருக்கு. நல்லதுக்கு யோசித்து பண்ணது அது கடைசியில் எப்படி வந்து முடிஞ்சிச்சு. ஆக மொத்தம் நருட்டோ மூலிமா அது திரும்ப சரி ஆயிடுச்சு தான். ஆனாலும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அவன் உயிரோடு இருந்திருந்தால் கதை வேறு. இப்போ இறந்துட்டான்றப்போ ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஈஸியாக அந்த கண்ணை எடுத்துட்டான் அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்து தான். அதேமாதிரி மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆயுதம் ரெடி பண்ணுறாங்க, ஷினோபிஸ் ரெடி பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா போர் வியோகம்னா அதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் போரில், இதெல்லாம் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி சந்திக்காதவங்க கூட இருக்கலாம், அனுபவசாலிங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
அப்படி பார்க்குறப்போ இப்போ எனக்கு லீஃப் வில்லேஜ் தான் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. இங்கே மொத்தம் போயிடுச்சு. இன்னத்தை எடுத்து இவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்து என்ன ஃபெசிலிட்டியில் இவங்களை நிற்க வைக்கிறதுன்றதே பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். அது மொத்தம் இப்போ யார்கிட்ட போய் நிற்க போகுதுன்னா கக்காஷி தான் நிற்க போகுது. அவர் இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாரு? பொருளாதாரமாகவும் சரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உள்ளே வந்து இன்னும் எதுவும் டெவலப் பண்ணலான்றப்போ ஷினோபிஸ்க்கு என்ன பவர் கொடுக்கறது, என்ன செய்கிறது, எப்படி நிற்க வைக்கிறதுன்றது பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ இங்கே அது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.